வபரகாத்துஹு. வெல்கம் ஆல். எல்லாருக்கும் என்ன ஸ்க்ரீன் விளங்குதா? ஓகே. நான் பேசுறது கிளியரா விளங்குது தானே? ஓகே தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் ஆல். இன்றைய நம்மளுடைய வெபினார்ல நாம ஸ்டடீஸ் அகாடமி காலேஜ் ஆஃப் ஹையர் ஸ்டடீஸ் ஊடாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட்டை பத்தி ஃபுல்லாமே பார்க்க போறோம். இந்த இன்டர் இன் அ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தமான நமக்கு முக்கியமா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள நம்ம இந்த ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோகிராம்ல நம்ம ஃபுல்லாமே பார்த்துரலாம். முதல் விஷயமா இந்த ஐடி என்கிறதுல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அப்போ இது 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் என்று யாருக்கும் தெரியுமா? ஓகே. இது 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா, அ இது 2க்குமே மெயினா ஒரு லிங்க் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த இடத்துல கம்யூனிகேஷன் அப்படிங்கிற தொடர்பாடல் என்கிற விஷயம் ஒண்ணு எண்ட் ஆகுது. ஓகே. இது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இத நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வாராரு. இவரு சம்பந்தமான டேட்டாபேஸ், தகவல் இவரு சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் வந்துட்டு அ சேர்த்து ஒரு டேட்டாபேஸா உருவாக்குது அப்படின்னு சொன்னா, இது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில யும் அ அந்த டாக்டரையும் வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா ஒரு கம்யூனிகேஷன் லிங்க் தொடர்பாடல் ஒரு வேய வந்துட்டு உருவாக்கி குடுக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். இது 2க்கும் இருக்கிற 2 டிஃபரன்ஸ் இதுதான் வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி 2க்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கனெக்ஷன் தான். அது என்ன அப்படின்னு சொன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது மூலமா ஒரு தொடர்பாடல் சம்பந்தமான விஷயங்கள மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, அதுதான் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. சிம்பிளா விளங்கிக்கிட்டோம்னாலே ஓகே. ஓகே. கிளியரா? டன். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல நம்ம ஒரு ஜாப் ரோல சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஹவ் டு சூஸ் அ ஜாப் ரோல் அப்படின்னு சொல்லி அ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில வந்துட்டு நம்ம ஒரு ஜாப் ரோல சூஸ் பண்றோம்னு சொன்னா, எக்கச்சக்க ஜாப் ரோல் வந்துட்டு இதுல இருக்குது. இதுல என்னென்னலாம் ஜாப் இருக்கு? நம்ம ஏன் இந்த ஐடிக்குள்ள வந்தோம்? நம்ம எப்படி இந்த ஜாப் ரோல நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னா, இப்போ ஒரு விஷயத்த நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ளணும். ஒரு மார்க்கெட்ல ஒரு பொருளுக்கு அ நல்ல டிமாண்ட் இருக்கு. அந்த பொருளுக்குரிய தேவைப்பாடு நல்ல கூட இருக்கு அப்படிங்கிற வகையில, அது யாருக்கெல்லாம் தேவை அப்படிங்கிற அந்த ஆட்கள், அவங்களும் ரொம்ப அதிகமாவே இருப்பாங்க. இப்ப அந்த வகையில இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகிக்கிற வீதத்த நீங்க பார்த்தாலே விளங்கும். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அந்த இதுக்கு எவ்வளோ தேவைப்பாடுடையவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கே விளங்கும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நமக்கு கேள்விகளும் நெறைய இருக்கு. அட் த சேம் டைம் வந்துட்டு தேவை அதுக்கான அ போட்டி தன்மையும் நமக்கு நெறைய இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு போட்டி அப்படின்னு சொல்லலாம். இல்ல நமக்கு இது கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஓகே. இந்த இதுல நமக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதுல வந்துட்டு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. நம்ம இப்ப வந்துட்டு எல்லாமே ஒண்ணுமே தெரியாது. நம்ம வந்துட்டு இப்ப ஸ்டார்ட்டிங் ஒரு 0ல இருக்கிறோம். ஓகேவா? இப்ப நம்ம 0ல இருக்கக்கூடிய நம்ம ஒரு ஜாப் ரோல நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல செலக்டிங் த ஜாப் ரோல் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? செலக்டிங் இப்போதைக்கு என்னென்ன ஜாப் ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வர வர அடுத்தடுத்ததுல நம்ம பார்த்துட்டு போயிரலாம். அ இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்கு வந்துட்டு, இப்ப ஒரு 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 நீங்க ஒரு பெர்சனலா உங்களோட செல்ஃபா நீங்க ஒரு ஜாப் ரோல நீங்க சூஸ் பண்ணணும். இப்ப சாம்பிளுக்கு உதாரணம் நீங்க
ஒரு ஒரு வெப் டெவலப்பர் ஆகப் போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்க ஒரு வெப் டெவலப்பர் ஆகப் போறீங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றீங்க. அதோட அந்த வெப் டெவலப்பர் ஆகுறதுக்கு என்னென்ன ஸ்கில் வெப் டெவலப்மென்ட்க்குள்ள என்னென்ன கேட்டகரிஸ் அப்படிங்கிற இருக்கி, அதுக்குள்ள என்னென்ன விஷயம்லாம் அப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஓகேவா? அப்ப அதோட சேர்த்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பார்க்க போறது லேர்னிங் ஸ்கில். லேர்னிங் ஸ்கில்ன்னு சொன்னா, வெப் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ண உங்களுடைய ஜாப் ரோல்ல என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நான் கத்துக்கிட்டா, நான் இந்த வெப் டெவலப்மென்ட்ல வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் நான் மாற இயலும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மாரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஐடிக்குள்ள வந்துட்டோம். 2வது ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஜாப் ரோல சூஸ் பண்றோம். 3வது வே வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவைப்படுது அப்படி அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, அந்த ஸ்கில்ல நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்ததா வந்துட்டு ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இதுவும் ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான். ஓகேவா? ஆ இது எப்படிப்பட்ட மார்க்கெட்டிங் சொன்னா, இப்ப நம்மளையே நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிக்கொள்றது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க Facebookல ஒரு பண்றீங்க. உங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் போடுறீங்க. ப்ரொஃபைல் போடுறீங்க, நேம் போடுறீங்க, நீங்க எப்படிங்க, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, இந்த மாரி விஷயம்லாம் நீங்க அப்டேட் பண்றீங்க இல்லையா? இத மாரி தான். ஓகே. இது ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான். உங்களுடைய ஜாப் ரோலுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஸ்கில் எல்லாம் ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு, அதுல நீங்க ப்ரொஃபஷனல் ஆனதுக்கு பின்னால, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஆ LinkedIn இப்படியான ஆ பிளாட்ஃபார்ம் இருக்குது. உதாரணமா LinkedIn சொல்லுவோமே. இந்த LinkedInல நீங்க போனீங்கன்னு சொன்னா, அதுல உங்களோட நீங்க செலக்ட் பண்ண அந்த ஜாப் ரோல்ல சம்மந்தமா ரிலேட்டடா நீங்க உங்களோட ப்ரொஃபைல நீங்க அதில ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்டேட் பண்ணலாம். அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நெறைய மேனேஜர்ஸ், ஹெச்ஆர் இந்த மாரி நெறைய பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய அவங்கலாம் இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய அந்த போர்ட்ஃபோலியோவா இருக்கலாம். நம்மளுடைய உதாரணத்துக்கு நம்மளுடைய ஸ்கில் நம்ம லேர்ன் பண்ணது, நம்ம லேர்ன் பண்ண லாங்குவேஜ் எல்லாம் ஜாவா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம போஸ்ட் பண்ணி நம்ம மத்தவங்கள்கிட்ட காட்டுற வகையில நம்ம போஸ்ட் பண்ணி அத ஃபுல்லா ஷோகேஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அ அவங்க நம்மள அந்த நான் ஹெச்ஆர், மேனேஜர் இந்த மாரி பெரிய பெரிய இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய நீங்க ஷோகேஸ் பண்ண உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாமே அது காட்டிக்கிட்டே இருக்கும். எந்நேரம் எந்த டைமும் அவங்கள காட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த வேர்ல்டு ஃபுல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த Facebook, Insta இந்த மாரி விஷயங்கள தவிர LinkedIn வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் அதுவும் வந்துட்டு அந்த ஜாப் ரிலேட்டடான ஜாப் ரிலேட்டடான அந்த விஷயங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். அப்ப மோஸ்ட்லி வந்து அதுல இருக்கக்கூடியவங்க நல்ல ஹை ப்ரொஃபஷனல்ஸ். அவங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள் நம்ம அந்த இடத்துல நம்மோட ஸ்கில்ஸ நம்ம ஷோகேஸ் பண்ற டைம்ல நமக்கு அவங்களாவே நம்ம தேடி வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதான் ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் இருந்து நான் சொன்ன மாதிரி ஐடி ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன ஜாப் ரோல் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேட்ஜ நம்ம எடுத்துக்கிட்டு, அதுல நமக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிற ஜாப் ரோல நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த ஜாப் ரோலுக்குள்ள என்னென்ன கேட்டகரீஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரியான ஸ்கில்ஸ நம்ம லேர்ன் பண்ணி, அந்த ஃபீல்ட்ல நம்ம ப்ரொஃபஷனல் ஆகணும். அதுக்கு பிறகு நம்மளுடைய அந்த அந்த ஜாப் ரோல வந்துட்டு, நம்ம ப்ரொஃபஷனல் ஆன அந்த ஸ்கில்ஸ வந்து நம்ம ஷோகேஸ் பண்றக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ல பண்ணி, நம்ம ஃபுல்லா அத நம்ம வெளிப்படுத்தி ஒரு ஒரு வகையான நம்மள நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணி, நமக்குரிய பெனிஃபிட்ஸ நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடிய வே தான் அது. ஓகே. இதுக்குள்ள அடுத்தது நம்ம பார்க்க போனோம்னு சொன்னா, இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப் ரோல்ஸ் எல்லாமே, நம்ம அ ஜாப் ரோல்ஸுக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. ஓகே. இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னா, நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு ஒரு அ வகையில அ அ ஒரு செக்யூர் பண்ணக்கூடிய, ஒரு புரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இது. அதாவது இப்ப டேட்டா புரொடெக்ஷன் இருக்கலாம், நெட்வொர்க் செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, அ ஆத்தென்டிகேஷன், இல்லாட்டி பெர்சனலா ஒருத்தருடைய ஒரு கம்பெனியோ, இல்லாட்டி பேங்கோ, ஹாஸ்பிட்டலோ இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட நிறுவனமா இருக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய
இப்போ ஒரு நம்மள நாடு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்மள நாடுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டாஸ் இருக்கும். இந்த டேட்டாஸ் வந்துட்டு ஆ மேக்ஸிமம் அவங்களுடைய நம்மளோட அந்த டேட்டாஸ யாரெல்லாம் ஹேண்டில் பண்றாங்களோ, அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுனால, ஒரு வகையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ அத உருவாக்குவாங்க. சைபர் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது பிளாக் ஹேக்கர்ஸ், மத்தது கிரே ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 டைப் இருக்குது. அதுல ஒயிட் ஹேக்கர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ஆ அந்த நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு விஷயத்த புரொடெக்ட் பண்ணக்கூடிய வகையில, அவங்க எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்திக்கல் ஹேக்கிங் வந்துட்டு ஒயிட் ஹேக்கருக்கு சொல்லக்கூடியது. இந்த மாரி விஷயங்கள வந்துட்டு அதில சைபர் செக்யூரிட்டில வந்துட்டு மெயின் டார்கெட் தான். டேட்டாவ வந்துட்டு புரொடெக்ட் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு ஒரு தகவலோ, ஒரு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இன்னொருத்தர் நம்மோட அக்சஸ் இல்லாம இன்னொருத்தர் வந்து அத அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இப்ப நான் இந்த Zoom மீட்டிங் பேசிட்டு இருக்கிறேன். இந்த Zoomக்குன்னு சொல்லி ஒரு புரொடெக்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த புரொடெக்ஷன் வந்துட்டு வீக்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சரியான புரொடெக்ஷன்ல இல்ல அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தர் வந்துட்டு அத அக்சஸ் பண்ணி, இதுக்குள்ள அவரும் அத கலந்துகிட்டு, நம்மள ஓவர் கம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப அந்த Zoomன்னு சொன்னா, அந்த Zoomக்குன்னு சொல்லி ஒரு சைபர் செக்யூரிட்டி டீம் அந்த கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு டீம் ஒண்ணு. அவங்க அதுக்குரிய அந்த புரொடெக்ஷன வந்துட்டு அந்த ஹை லெவல்ல பண்ணிருப்பாங்க. இது வந்து ஒரு வகை. அடுத்து வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட்ல அ அதுல இந்த இன்டர்நெட் மூலமா அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய செக்யூரிட்டி. அடுத்தது அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அப்ஸுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லி அ அது அந்த புரொடெக்ட் பண்ணக்கூடிய செக்யூரிட்டி டைப். அடுத்தது வந்துட்டு ஆத்தென்டிகேஷன். ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொன்னா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு நம்ம ஒரு அ ஒரு ஒரு யூசர் வந்துட்டு அ அத அவரு தான் இப்ப ஒரு வெப்சைட்ல ஒருத்தர் லாகின் பண்ண போறாரு. அந்த லாகின் பண்ண இப்போ உதாரணத்துக்கு Facebooக்க நம்ம லாகின் பண்றோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். Facebooக்க நம்ம லாகின் பண்றோம்னு சொன்னா, அ நம்மோட ஐடிய நம்ம லாகின் பண்றதுக்கு, நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாகின் பண்ணுவோம். அதுக்கு பின்னால அந்த ஆத்தென்டிகேஷன், வெரிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ் வரும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அ நம்மளோட அக்கவுண்ட்ட நம்ம தான் அத அக்சஸ் பண்றோமா? இல்லையா? இல்ல வேற யாரும் அத அக்சஸ் பண்றாங்களா? அப்படிங்கிற அந்த ஆ வெரிஃபிகேஷன் எடுத்துக்கொள்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்தது வந்துட்டு பெர்சனல் அண்ட் ஆர்கனைசேஷன் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி, இல்லாட்டி ஒரு பேங்க், இல்லாட்டி நம்ம நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சர்வர், இல்லாட்டி இப்படியான விஷயங்கள், இல்லாட்டி தனிப்பட்ட ரீதியா ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெப்சைட்டோ, இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள், இப்படியான விஷயங்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு இத பெர்சனல் அண்ட் ஆர்கனைசேஷன் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேயே நான் ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்கிறேன். இது சைபர் செக்யூரிட்டியோட மெயின் டார்கெட்டான ஒரு செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. அடுத்தது ஆ லாஸ்ட் பெர்சனல் அண்ட் ஆர்கனைசேஷன் சேஃப் இதையும் நம்ம சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இது எக்ஸாம்பிளுக்கு நாம இதுல பார்க்க போனோம்னு சொன்னா, இதுல அவங்க யூஸ் பண்ணி சொன்னா, அ ஃபயர் வால்ஸ் கிரியேட் பண்றது, அ ஆன்டிவைரஸ யூஸ் பண்றது, என்கிரிப்ஷன் இதில நீங்க அந்த எண்ட் டூ எண்ட் என்கிரிப்ஷன வந்துட்டு நீங்க மோஸ்ட்லி வந்து WhatsAppலலாம் பார்த்துருப்பீங்க. உங்களோட சாட்லே எல்லாம் அ WhatsAppல அந்த சாட்ல இல்லாட்டி அந்த சம்டைம் அந்த மேலேலாம் வந்து காமிக்கும். எண்ட் டூ எண்ட் என்கிரிப்ஷன். மத்தது பாஸ்வேர்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த சேஃப்டி புரொடெக்ஷன் வந்துட்டு அ மோஸ்ட்லி வந்துட்டு அ ட்ரை பண்ணுவாங்க. அதில நான் கேட்டிருக்கிறீங்க. அ பிளாக் ஹேக்கர், ஒயிட் ஹேக்கர் நெக்ஸ்ட்டு ஒண்ணு சொன்னீங்க சரியா? யாஹ்! அ ஒயிட் ஹேக்கர வந்துட்டு மோஸ்ட்லி எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு ஒயிட் ஹேக்கர். இது வந்துட்டு எதனால இப்படி பிளாக் ஹேக்கர், ஒயிட் ஹேக்கர் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா, பிளாக் ஹேக்கர் வந்துட்டு இப்போ இத நம்மோட சைபர் செக்யூரிட்டிக்குன்னு சொல்லி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணாம அந்த ரூல்ஸுக்குள்ளேயே ஒரு ஒரு குட் தாட்டோட வொர்க் பண்ணக்கூடியவங்க தான் அந்த ஒயிட் ஹேக்கர்ஸ். அதாவது எத்திக்கல் ஹேக்கிங் செய்யக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ரூல்ஸ கம்ப்ளீட்டா
பிராக் பண்ணி தப்பான ஒரு விஷயங்கள யூஸ் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு பிளாக் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் கிரே ஹேக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது 3ம் தான். அந்த கிரே ஹேக்கர் என்ன தன்மை அப்படின்னு சொன்னா, இவர் வந்துட்டு அந்த ஒரு ஒரு தேவைக்கு ஏத்த மாரி அவர் யூஸ் ஆகியிருப்பார். ஒரு இப்ப இந்த நாட்டில சில மூவிஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சிலரு அந்த அந்த போலீஸ் அவங்க என்கொயரி டைம்லயோ, இல்ல வேற ஏதோ விஷயத்துக்காகவோ, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டீம் வந்துட்டு அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தர ஹையர் பண்ணி கூட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி. நீங்க சில விஷுவல்ஸ்லாம் நீங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு, அவங்க வந்துட்டு இதான் அவங்களுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸட்டா இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அந்த பணம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறி, மாறி ஒர்க் பண்ணக்கூடியவங்க. நடுநிலையா நின்னு ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இல்லாட்டி அங்கலாம் இந்த சரியா தேவைக்கு ஏத்த மாரி மாறக்கூடியவங்கள கிரே ஹேக்கர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரும். ஓகே. அ இதெல்லாம் கிளியர் தானே? ஓகே. அடுத்தது வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற விஷயம். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஆ இது இது ஒரு வந்துட்டு எப்படி சொல்றது? அந்த உங்களோட உங்களோட ஓன் சிஸ்டத்துல இல்லாம எந்த டேட்டா அந்த வொ த டேட்டாஸோ, ப்ராசஸோ எதுவுமே உங்களோட சிஸ்டம், உங்களோட லேப்ல இல்லாம, நீங்க வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன்ல ஒரு இதுக்குன்னு சொல்லி ஒரு சர்வர் அப்படி ஒண்ணு சொல்லியிருக்கும். ஓகேவா? கிளவுட் பேஸ்ட்ல ஒரு சில விஷயங்கள் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அத ப்ரொவைட் பண்ற நெறைய கம்பெனிஸும் இருக்குது. நீங்க உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னு சொன்னா, Google Drive இந்த மாரியான விஷயங்கள நம்ம சொல்லலாம். Dropbox, Google Drive இந்த மாரி விஷயங்கள இப்ப சொல்லலாம். இந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க. உங்கள்ட்ட உங்களோட பெர்சனல் லேப் இப்ப நீங்க உங்கள்ட்ட வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துல வந்துட்டு நீங்க உங்களுக்குரிய ஒரு வொர்க் ப்ராசஸ நீங்க பண்ணி வச்சிருந்தீங்க. ஆனா இப்ப அந்த வொர்க் வந்துட்டு அந்த சிஸ்டத்துல தான் இருக்குது. உங்களோட லேப்ல போய் இல்ல. அந்த டேட்டா தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த அட் த சேம் டைம் வந்துட்டு அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான இடங்கள்ல தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு பெரும்பாலும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. இல்லாம நம்ம நம்ம எங்க வொர்க் பண்ணாலும் வொர்க் பண்றது. இத வந்துட்டு அ சில நம்ம வொர்க் பண்ணக்கூடிய டேட்டாஸை அ அதுக்குரிய அ அதுக்கு அதுக்கு எலிமெண்ட்ஸ் ஆகக்கூடிய வேற ஏதாவது விஷயங்களோ எல்லாத்தையுமே ஒரு கிளவுட் பேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சர்வர்ல வந்துட்டு நாம டைரக்ட்டா அதில போட்டு வச்சுக்கொள்வோம். இன்டர்நெட்லயே நம்ம அத அப்லோட் பண்ணி போட்டு வச்சுக்கொள்ளும். நம்ம எப்பப்பலாம் அது தேவைப்படுதோ, எங்கேருந்து நமக்கு தேவைப்படுதோ அந்த டைம்ல நம்ம அந்த இடத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளையில மாதிரி அந்த இடத்துலருந்து நம்ம அதுக்குரிய கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கொள்ளையில. ஓகேவா? இவ்வளவுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற மாரி சொல்றது. இதில் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஆ பர்ச்சேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சிலது வந்துட்டு ஃப்ரீயாவும் ஒரு சில லிமிட்டேஷனுக்குள்ள அடங்குன மாரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்ல போலாம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு நீங்க Netflixஅ சொல்லலாம். Netflix தெரியாதவங்க இருக்காது. Netflixல வந்துட்டு எக்கச்சக்க வீடியோஸ், அ அவங்களோட மூவிஸ் கிளிப்ஸு இப்படியான விஷயங்கள் வந்துட்டு அந்த Netflixக்குன்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கும். சர்வர் இருக்கும். அந்த சர்வர்லயே அத அப்லோட் பண்ணிக்கிறதால, எப்ப வேணாலும் அத வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி, இந்த உலகத்துல இருக்கிற யாரு வேணுனாலும், இது வந்துட்டு ஓப்பன். ஓகே தானே? ஓப்பனா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓப்பன்ஸ்ன்னா ஒரு சில இப்ப இப்ப Netflix மாரியா இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு ஓப்பனா இருக்கும். இப்ப சில விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்க அ Google Google Driveல வந்து நீங்க பிளேஸ் பண்றீங்கன்னு சொன்னா, அதுக்குரிய அக்சஸ் யார்ட்ட இருக்குதோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அப்ப இந்த மாரி 2 வகையா இருக்கும். அந்த வகையில Netflix வந்துட்டு ஓப்பன் டைப்ங்கிறதால, அதுக்குரிய ஓப்பன் டைப்ன்னு சொன்னா, அது அவங்களுக்குன்னு சொல்லி இப்ப ஒரு யூசர் இருப்பாங்க இல்லையா? இப்ப அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த யூசர்ஸ் எல்லாருக்குமே அது ஓப்பனா இருக்கும். அ ஓகே. அதே மாரி Dropbox ஒன்று இருக்கு. Dropboxம் இந்த ஃபைல்ஸு, அ டேட்டாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள அதிலேயும் அப்லோட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய வகையிலயும் இருக்கு. அடுத்தது வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஹெல்த் கேர் சிஸ்டம்னு சொன்னோம்னு சொன்னா, இது வந்து அந்த எப்படி அ மருத்துவ குணங்கள் ரீதியான சில தேவைப்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த டேட்டா பேஸ்ட வந்துட்டு சர்வ் பண்ண வச்சுக்கக்கூடிய அ ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கலாம். இதெல்லாம் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 3 விஷயம். Netflix, Dropbox
ஹெல்த் கேர் சிஸ்டம் இப்படியான விஷயங்கள் நெறைய இருக்கிறதுனால, இது கூட சேர்த்து நம்ம Google Driveஐயும் நம்ம எட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே. 4 விஷயம் சொல்லிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இதில அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பார்த்தோம்னு சொன்னா, இத யூஸ் பண்றதுக்கு காஸ்ட் வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்மி தான். அவ்வளோ காசு பண்ணி சில நெறைய ஓப்பன்ஸ் சாரி நெறைய பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஃப்ரீயாவும் இருக்குது. நீங்க Google Driveலயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிபி கவுண்ட் இருந்துச்சுன்னா, இத்தன ஜிபி கவுண்ட்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாவே தந்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில வந்துட்டு புரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அதாவது இன்கிரீஸ் புரொடக்டிவிட்டி ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லோவர் காஸ்ட். செகண்ட் வந்துட்டு இன்கிரீஸ் புரொடக்டிவிட்டி. ஓகே. அதாவது உங்களோட வொர்க்கிங் டைம் இல்லாட்டி உங்களுக்கு எப்ப தேவைப்படுது அப்படிங்கிற அந்த திடீர்னு உங்களோட வொர்க்க வந்துட்டு குயிக்கா பண்ணி, ஒரு டைம் வந்துட்டு சேவ் ஆகக்கூடிய வகையில அந்த இந்த விஷயமும் இதுக்குள்ள அடங்கும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது வந்துட்டு குளோபல் ரீச். இது நீங்க ஒரு இடத்துல நீங்க இப்ப உங்களோட வூட்ல இருந்துட்டு, நீங்க இந்த விஷயத்த நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ட பண்ணி, நீங்க அந்த க்ளவுட் பேஸ்ல அப்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்களோட டேட்டாஸ்லாம் நீங்க பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க வேர்ல்டுல எங்க போயிட்டு நீங்க வேணாலும், இந்த மாரியான விஷயத்த நீங்க அப்ப பண்ண அதே ஃபார்மேட்லயே நீங்க எக்ஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம், டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. அதுக்கு அடுத்ததா வந்துட்டு டிசாஸ்டர் ரிகவரி. ஓகே. அதாவது உங்களுக்கு ஆ இது ஃபைல் வந்துட்டு லொஸ்ட் ஆயி, அந்த மாரி போகக்கூடிய வாய்ப்புகளும் இதில பெரும்பாலும் இருக்காது. பட் அப்படி டெலீட் ஆனாலும் உங்களுக்கு அத ரெக்கவரி பண்ணி எடுக்கக்கூடிய அந்த அந்த வே வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அந்த இதுல பெரும்பாலும் அது அந்த டேட்டா லாஸ் ஆயி அப்படி இதாகுறதுங்கிறது ஆ பாசிபிள் குறைய. பட் இருந்தும் அப்படி ஆனாலும் நீங்க ரெக்கவரி பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஃபுல் அண்ட் லேசான இப்ப இது வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு இயங்குறதுனால, நீங்க இப்ப ஹார்ட் டிரைவ் நீங்க அ பென் டிரைவ் அத வச்சுக்கன்னு சொன்னா, கொஞ்ச நாள்ல அந்த இது வந்துட்டு ஆ கரப்ட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா, அதில இருக்கிற டேட்டாஸ நீங்க எடுத்துக்கொள்றதுக்கான வாய்ப்பு மிச்சம் கஷ்டம். எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாரியான விஷயங்கள் இதில வந்துட்டு வராது. இதிலயும் அட்வான்டேஜஸ் நான் சொல்லியிருந்தேன். லோ காஸ்ட் கனெக்டிவிட்டி 4வது வந்து குளோபல் ரீச். நீங்க வேர்ல்ட்ல எங்க இருந்தாலும் நீங்க அக்சஸ் பண்ண இயலும். 5வது வந்துட்டு டிசாஸ்டர் ரிகவரி. ஓகே. அதுக்கு அடுத்ததா வந்துட்டு நம்ம பார்க்க போறது என்ன விஷயம்னு சொன்னா, டேட்டா சயன்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ். இந்த டேட்டா சயன்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது வந்துட்டு எல்லா ஃபீல்டுக்குள்ளேயுமே இன்வால்வ் ஆகும். இந்த டேட்டா சயன்ஸ்ங்கிற ஒரு இதுக்குள்ள வந்து இருக்கக்கூடியது, அ ஃபுல்லாமே ஒரு அ ஆன அல்காரிதம். அ ஒவ்வொரு விஷயத்த இந்த டேட்டா சயன்ஸுக்குள்ள வந்துட்டு எந்த விஷயம், எந்த டேட்டாவுமே வந்துட்டு மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு உரிய ஆ கம்ப்ளீட் டேட்டாவுமே வந்துட்டு இப்படியான இதில வந்துட்டு ஸ்டோர் பண்ணி, அவங்க வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு, இது அவ்வளோ பவர்ஃபுல்லா இத மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா சயன்ஸ் அனலிட்டிக்ஸ்ங்கிறது. டேட்டா சயன்ஸோட ஃபீல்டு வந்துட்டு ரொம்பவும் ஒரு நெறைய நல்லா டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு வந்துட்டு. ஆனா இத சூஸ் பண்ணி படிக்கக்கூடியவங்களும் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. பட் டிமாண்டான ஃபீல்டு இது. எப்படி பண்ணலான்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு வேர்டிங்க நீங்க ஒரு மொபைல்ல எடுத்து டைப் பண்றீங்க. அந்த வேர்டுக்கு அடுத்தது நீங்க ஒரு வேர்ட் டைப் பண்ண இருந்திருப்பீங்க. பட் அது நீங்க சொல்லாமலே அது வந்துட்டு கெஸ் பண்ணி அங்க மேல சஜஷன்ல காட்டும் இல்லையா? இதுதான் அந்த அந்த டேட்டா சயன்ஸ் ஓட வொர்க். டேட்டா சயன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸான வொர்க். பேசுறது தெளிவில்லன்னு நம்ம சொல்லியிருக்கிறீங்க. அது அ செக் பண்ணிக்கோங்க. நான் பேசுறது கிளியரா கேட்குதா அப்படின்னு சொல்லி. நான் பேசுறது தெளிவா கேட்குதா? ஓகே. அப்போ டேட்டா சயன்ஸு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு, நான் சொன்ன மாரி தான். இது வந்துட்டு ஒரு இவ்வளவு தான் விஷயம் இதுக்குள்ள அடக்கி வச்சுக்கொள்ள இயலும் அப்படின்னு இல்ல. இது நீங்க ஒரு டைப் ஆஃப் வாட்டர் மாரி தான். நீங்க ஒரு பாட்டில்ல ஒரு வாட்டர ஊத்தி நீங்க வச்சுக்கிறீங்கன்னு சொன்னா, அதே மாதிரி நீங்க டேட்டா சயன்ஸ்ல வந்துட்டு நீங்க வாட்டர இப்போ உதாரணத்துக்கு டேட்டாஸ நீங்க எவ்வளோ போட்டாலும்,
அது ஃபில் ஆகாது. அவ்வளோ பெரிய விஷயம் வந்து டேட்டா சயன்ஸுங்கிற ஒரு கான்செப்ட். ஓகேவா? இது வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கும். எல்லா ஃபீல்டுலயும் இருக்கும். ஒவ்வொரு ஃபீல்டுக்கு தான் இது இந்த ஃபீல்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி இல்லாம, ஒவ்வொருத்தர் இப்போ உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் ஃபீல்டா இருக்கலாம், இன்ஜினியரிங் ஃபீல்டா இருக்கலாம், ஐடி ஃபீல்டுகள்ல இப்ப ஒவ்வொருத்தருக்குரிய மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஃபீல்டுகளும் எல்லா ஃபீல்டுக்கும் ஏத்த டேட்டாஸ அதுக்கேத்த மாரியான விஷயங்கள் இந்த இதுக்குள்ள ஃபுல்லாவுமே வந்துரும். இந்த ஃபீல்டு தான் இது அப்படிங்கிற விஷயம் இதுக்குள்ள இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் அண்ட் என்ஜினியரிங். சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் அண்ட் என்ஜினியரிங்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போறது, அ ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எப்படி பண்றது அந்த மாரி விஷயங்கள். பேசுறது தெளிவா கேக்குதா? யா சார், நீங்க பேசுற கேக்குது. ஓகே. சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆ நம்ம எல்லாருமே பார்த்து சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் அண்ட் என்ஜினியரிங் சைட் தான். ஆ நம்ம ஒரு சாஃப்ட்வேர்ஸ நம்ம வந்து ப்ரோகிராம் கோடிங்ஸ் இந்த மாதிரியான விஷயம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்றது? சரியான ஒரு நம்ம ஒருத்தருக்கு தேவையான கஸ்டமைஸ்டான அதாவது எப்படியான அப்படி அந்த ஒரு அடுத்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது. அது சேர்த்து அதுக்குரிய ஃப்ரேம் ஒர்க் ஃபுல் கான்செப்டையுமே பண்ணி குடுக்குறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள தான் இந்த அவ்வளோதான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் இன்ஜினியரிங்குள்ள வரும். பேசிக்கா நம்ம இதில பார்க்குறது அந்த இத நம்ம இந்த தலைப்பிலேயே இந்த விஷயம் ஃபுல்லாவே நம்ம மென்ஷன் ஆகி வந்துரும். ஓகே. அடுத்தது வந்துட்டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஏஐ அ மெஷின் லேர்னிங். இதுதான் இப்ப ஃபியூச்சர் வைஸாவும் சரி, இப்ப நமக்கு நல்ல டிமாண்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுன்னு சொன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஏஐ மெஷின் லேர்னிங். இதுல இந்த ஏஐ வந்துட்டு இப்ப இல்லாத இடம் கூட இல்ல. இப்ப நம்ம விண்டோஸ்ல நம்ம பார்த்தா கூட, கொட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ இருக்குது. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லையான்னு சொல்லி தெரியாது. சாட் ஜிபிடி இருக்குது, அ மைக்ரோசாஃப்ட்டோட ஏஐ இருக்குது, ரெமினி இருக்கு. இப்ப எக்கச்சக்க ஏஐஸ் இருக்கு இல்லையா? இந்த ஏஐ இப்ப இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய ஏஐ வந்துட்டு, சுயமா இந்த திங்க் பண்ணி ஒரு விஷயத்த செய்யக்கூடிய வகையில இருக்காது. இப்ப பெரும்பாலும் பெரும்பாலும் நமக்கு பார்க்குற வகையில, அந்த நெறைய விஷயங்கள் அந்த ஏஐலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி இன்னும் இந்த ஏஐ வந்துட்டு இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துல தான் அடுத்த ரிசர்ச்சே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் இன்னும் வந்துட்டு ஏஐட ஆ அது அதே மாரி மெஷின் லேர்னிங்கில ரொபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் இந்த மாரியான விஷயங்கள் ஃபுல்லாவுமே இன்னும் இம்ப்ரூவ் ஆகி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போனோம்னு சொன்னா, வெப் அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மென்ட். ஓகே. இந்த வெப் அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மென்ட் அ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஒரு வெப்சைட் ஒண்ணு கிரியேட் பண்றீங்க. சில வெப்சைட்லாம் இப்ப இருக்கும். டெவலப்மென்ட் பண்றது இருக்கும். எப்படின்னா, அது வெப் ப்ரௌசருக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரியான அது வேல இருக்கும். அது வந்துட்டு அ ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவுல அது அப்ளிகேஷன் மோட்ல இருக்காது. ஓகேவா? இது வெப் அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மென்ட்க்குள்ள எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, டைரக்ட்டா நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய வகையில, அதாவது அ மல்டிபிள் டிவைஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அளவுல அது மாறும். ப்ரௌசர்ல நம்ம யூஸ் பண்ணோம். அதே சேம் டைம் அதே உதாரணத்துக்கு நம்ம WhatsApp யூஸ் பண்றோம். WhatsApp வந்துட்டு நம்ம ப்ரௌசர்ல யூஸ் பண்ற மாரி தான் ஃபோன்ல யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. நெறைய எக்கச்சக்க டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா அதுல. அதே மாதிரி அதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த அ வே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளா விளங்கக்கூடிய அளவுக்குள்ள யூசர் ஃப்ரெண்ட்லியும் செய்து வச்சிருப்பாங்க. ஓகே. அதே தான் இந்த இதுல இந்த வரக்கூடிய விஷயம். அ ஒரு வெப் அண்ட் மொபைல் டெவலப்மென்ட் எப்படி சொன்னா, நான் சொன்னது தான் யூசர் ஃப்ரெண்ட்லியா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே டார்கெட் பண்ணி, அதே நேரம் இது வந்துட்டு மொபைல் வெப் ப்ரௌசருக்குன்ட்டு சொல்லி மட்டும் இல்லாம, மொபைல்
டேப்லெட் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்ளிகேஷன் மூலமாவும் சரி, இத ஃபுல் டோட்டலா பண்ணக்கூடியது தான் இந்த வெப் அண்ட் மொபைல் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே. அடுத்து பார்க்கணும்னு சொன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ் அண்ட் சோசியல் மீடியா மேனேஜ்மென்ட். சாரி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் இ-காமர்ஸ் வெப்சைட் இ-காமர்ஸ் அண்ட் சோசியல் மீடியா மேனேஜ்மென்ட். இது வந்துட்டு எப்படி சொல்றது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். நம்ம நார்மலா எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி நம்ம அந்த செய்வோமோ, அதே இத இப்போ வந்துட்டு இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் மூலமா நம்ம சோசியல் மீடியால அ அந்த நம்ம நார்மலா பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங்க எப்படி டிஜிட்டல் மைஸா மாத்துறது அப்படிங்கிற மூவ் ஆன் ஆகி வந்தது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். உதாரணத்துக்கு நீங்க அ ஒரு கிடைக்கக்கூடிய நீங்க பிசிக்கலா இங்க பண்ணக்கூடிய ஒரு பிசினஸையோ, ஒரு மார்க்கெட்டிங் வேயையோ நீங்க டைரக்ட்டா டிஜிட்டலுக்கு மாத்தி ஆன்லைன் செல்லிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நீங்க அத மாத்தி பண்ண போறீங்க அப்படிங்கிறத, அத சோசியல் மீடியாவா இருக்கலாம், வெப்சைட்ஸா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிற கான்செப்ட் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அ இ இ-காமர்ஸ் அண்ட் சோசியல் மீடியா மேனேஜ்மென்ட்ங்கிற விஷயத்துக்குள்ள வரும். ஓகே. அடுத்து வந்துட்டு கிராஃபிக் டிசைனிங் அண்ட் மல்டிமீடியா புரொடெக்ஷன். ஓகே. கிராஃபிக் டிசைனிங் அண்ட் மல்டிமீடியா புரொடெக்ஷன் உள்ள ஆ உங்களுக்கு ஏற்கனவே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது எப்படி கிராஃபிக் டிசைனிங்னா என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். ஆ கிராஃபிக் டிசைனிங் அப்படிங்கிறதும் ஐடிக்குள்ள ஒரு ஃபீல்டு தான். இதுவும் இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம்? மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டு இது ரிலேட்டட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இதுவும் சரி, வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டும் இருக்குன்னு இருக்கு. இதுக்குள்ள வீடியோ எடிட்டிங் வரும். கிராஃபிக் டிசைனிங், மல்டிமீடியா புரொடக்ஷன் அது மல்டிமீடியா புரொடக்ஷனுக்குள்ள வீடியோ எடிட்டிங் வரும். இதுவும் வந்துட்டு மார்க்கெட்டிங் உள்ள ஒரு பார்ட் தான். ஓகே. நம்ம இது ஒரு அ சொல்லப்போனோம்னு சொன்னா, ஒரு விஷுவலா ஒரு கன்டென்ட் இப்போ ஒருத்தருக்கு தேவைப்படிக்கக்கூடிய ஒரு 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 பிசினஸுக்கோ, இல்ல ஒரு அ ஹாஸ்பிட்டலோ, இல்ல யாரா வேணா இருக்கலாம் சரி. அவர் என்ன பண்ணணும்னு சொன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனையோ, ஒரு தரவையோ பிறருக்கு கொண்டு போய் நல்லா ரீச் ஆகக்கூடிய பார்த்தா எல்லாருக்கும் விளங்கக்கூடிய அளவுக்கு எப்படி அத பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த எப்படி அத கன்வே பண்றது தான் அந்த கிராஃபிக் டிசைனிங் வரும். அதே மாரி தான் மல்டிமீடியா புரொடக்ஷனுக்குள்ள வீடியோ புரொடக்ஷன், வீடியோ எடிட்டிங் இந்த மாரி சம்மந்தமான விஷயங்கள். இது ஃபுல்லா மார்க்கெட்டிங் ரிலேட்டடாவும் வரலாம். மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். கிராஃபிக் டிசைனிங் அண்ட் மல்டிமீடியா புரொடக்ஷன், வீடியோ எடிட்டிங் இன்க்ளூட் ஆகுற விஷயம். ஓகே. அதோட சேர்த்து வீடியோ எடிட்டிங் அண்ட் கன்டென்ட் கிரியேஷன். கன்டென்ட் கிரியேஷன் அது அ மார்க்கெட்டிங் உள்ள வரக்கூடிய ஒரு இதுதான். கன்டென்ட் கிரியேஷனும் வந்துட்டு மார்க்கெட்டிங் உள்ள வரும். ஏன்டா ஒரு விஷயத்த ஒரு கிரியேட் பண்ணி, அத பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து கன்டென்ட் கிரியேஷன் அ அந்த டைப் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லாம் வரும். நான் கிராஃபிக் டிசைனுக்கு என்ன கான்செப்ட் சொல்லியிருந்தேனோ, ஒருத்தருக்கு தேவைப்படக்கூடிய ஒருத்தர் பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற அவருடைய தேவைய பிறருக்கு எப்படி அத கன்வே பண்ணி ஒரு டிசைனிங் மூலமா செய்றாங்களோ, அதே மாரி தான் வீடியோ எடிட்டிங் மூலமா செய்துட்டு, அதோட சேர்த்து அந்த கன்டென்ட்டோ, அந்த வீடியோ கிரியேஷனுக்குரிய வொர்க் வந்துட்டு கன்டென்ட் கிரியேஷன் மூலமா தான் அதையும் பண்ணுவாங்க. ஃபுல்லாவுமே. இப்ப அந்த வகையில நான் சொன்னது கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், கன்டென்ட் கிரியேஷன் இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த பார்ட் வந்து மார்க்கெட்டிங். அ அதுக்குள்ள தான் ஃபுல்லாமே வரும். ஓகே. அடுத்தது வந்துட்டு யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைன். இதுல யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எப்படி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு வீடு கட்டப் போறீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த வீடு கட்டுறதுக்கு முதல்ல நீங்க போயிட்டு டைரக்ட்டா சிமெண்ட் மடு தோண்டி, கல்லு வச்சுட்டு நீங்க டைரக்ட்டாவே எதுவுமே பிளான் பண்ணல. நீங்க போயிட்டு பண்றீங்க. இப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேயே வர மாரி கட்டிட்டீங்கன்னு சொன்னா, இப்படியே பண்ணுவோம். அப்படி பண்ண மாட்டோம் நம்ம இல்லையா? அப்ப ஒரு வீடு கட்டப் போறோம், ஒரு விஷயத்த செய்ய போறோம்ன்னு சொன்னா, அதுக்கு முன்னாலவே நம்ம வந்துட்டு அதுக்குரிய மெப்பயோ, டிராஃப்ட்டையோ போட்டு செய்வோம் இல்லையா? அதுதான் வந்துட்டு இந்த யூஐ, யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட்ட இல்லாட்டி நம்ம ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண போறோம். ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ண போறோம். ஆ இல்லன்னு சொன்னா ஒரு கேம் கேம் ஒரு டிசைன் பண்ண போறோம். அப்படின்னு சொன்னா அந்த டிஜிட்டல் மயமா நம்ம
ஒரு விஷயத்த டிசைன் பண்ண போறோம். ஒரு டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பண்ணக்கூடிய அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? நம்ம பார்த்த உடனே அது விளங்கக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் டிசைன் பண்றது வந்துட்டு இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள தான் வரும். ஓகே. இதுக்குள்ள தான் அந்த Figma, Miro இப்படியான விஷயங்களும் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? அதோட ஐடி சப்போர்ட் அண்ட் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்றது. இதுல ஐடி அட்மின் என்றா, இப்ப நெறைய கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து நெறைய பேர ஹையர் பண்ணக்கூடிய வகையில இருக்கக்கூடியதும், அ இல்ல நெறைய அ டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜாப்லயும் வந்து இந்த ஐடி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டும் வரும். இதுல இதுல ஒரு அதாவது இத எப்படி சொல்லலாம்னு சொன்னா, இதுல இருக்கக்கூடியவரு அ ஒரு அ நல்லா மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஐடி ரிலேட்டடான பேசிக்கான ஃபுல்லா டீட்டெயில்ஸ தெரிஞ்சுக்கக்கூடியவரா இருக்கணும். இவருக்கு ஒரு பிரிண்டர வந்துட்டு ஒரு சர்வரோட எப்படி கனெக்ட் பண்றது? இல்லன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ்ல ஒரு 10, 15 சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தோட எப்படி கனெக்ட் பண்றது? இந்த சர்வர்ஸ எப்படி மெயின்டெயின் பண்றது? ஆ அதோட சேர்த்து ஐடி எப்படியான இந்த மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? இதுலயே நான் அ ட் போட்டுக்கிற மாரி மெயின்டெய்னிங் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங் டெக்னிக்கல் இஷ்யூஸ். இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் எப்படி அவரு கிளியர் பண்றார் அப்படிங்கிற விஷயங்கள். அதே மாதிரி பேரோல் அங்க இருக்கக்கூடியவங்களோட பேரோல்லாம் எப்படி இவரு கிளியர் பண்றாரு? எப்படி அத அனலைஸ் பண்ணி எப்படி சரியான முறையில கொண்டு போறாரு? எக்ஸெல் தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி விஷயங்கள் எக்ஸெட்ரா. இதெல்லாம் அந்த செக்யூரிட்டி வைஸா டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஃபுல்லா செய்யக்கூடிய கான்செப்ட்க்குள்ள இதுவும் வரும். ஓகே. இந்த ஐடி அண்ட் சப்போர்ட் அண்ட் நெட்வொர்க் செய்றதுக்குள்ளேயும் இவ்வளவு விஷயங்களும் வரும். இப்ப நம்ம டோட்டலா நம்ம பார்த்ததுல இவ்வளோ விஷயம் நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்வால்வ் ஆகுறது. நம்ம அதுல இன்வால்வ் ஆயி நம்ம என்னென்ன ஜாப் ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஜாப் ரோல் சம்பந்தமான விஷயங்கள ஆ அனலைஸ் பண்ணிட்டு, நமக்கு எந்த ஜாப் ரோல் சூஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு, அதுல ஒரு ஜாப் ரோல் நம்ம சூஸ் பண்றோம். அதுக்கு பின்னால அந்த ஜாப் ரோலுக்குள்ள என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவா விளங்கிக் கொண்டு, அந்த கேட்டகரி வைஸ் நம்ம அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நான் லேர்ன் பண்ணா நல்ல ப்ரொஃபஷனல் ஆகலாம் அப்படின்றதுல ஆ அந்த வழியையும் நான் பார்த்திருந்தோம். என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி அத நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி ஆகலாம் அப்படிங்கிற அந்த இதையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம பார்த்தது, நம்ம லேர்ன் பண்ணி ப்ரொஃபஷனலான அந்த நம்மளுடைய ஸ்கில்ஸ எப்படி நம்ம ஷோகேஸ் பண்ணி, அத ஒரு மார்க்கெட்டிங்கா நம்ம யூஸ் பண்ணி, எப்படி நம்மளுடைய அந்த வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம எடுத்துக்கொள்றது, என்னென்ன பிளாட்ஃபார்ம்ல பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம ஃபுல்லா ஓவர்வியூவா நம்ம பார்த்திருந்தோம். நான் எல்லாமே பண்ணது இதுல காட்டுன அதுக்கு பிறகு வந்த எல்லாம் ஒவ்வொரு முக்கியமான மெயினான ஃபீல்ட் பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எப்படி பேசிக்கா விளங்குமோ அப்படியே பண்ணியிருந்தேன். இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிளியரா? ஓகே. அடுத்தது நம்ம இவ்வளவுதான் நம்மளுடைய கான்செப்ட். அ இதோட நம்முடைய பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே ஃபுல்லா முடிஞ்சுது. இதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நமக்கு டைம் கிடைக்கும். நம்ம இந்த இடத்துல பேசினது சம்மந்தமான இல்லாத விஷயங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம அதுக்குரிய Q&A செக்ஷன் வர டைம்ல நம்மளோட கேள்விகள நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நம்ம அதுக்குரிய ஆன்சர்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நம்மளுடைய அடுத்தது அஃப்னா மீது வந்துட்டு கன்டின்யூ பண்ணுவாங்க. இப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம படிச்சதுலருந்து சில கேள்விகளும் உங்களுக்கு கேள்விப்படும். அதுக்கேத்த மாரி நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ஏத்த மாரி அவங்க ஆ அந்த ப்ரொசஸிங்க கொண்டு வருவாங்க இன்ஷா அல்லாஹ்.